இலியா டொபுரியா ஏதாச்சும் பண்ணி UFC அப்டேட்ஸில் வந்துட்டே இருக்காரு. அவருக்கு இன்னும் எந்த ஃபைட் அப்டேட்டும் வரல. ஆனால் இலியா டொபுரியா பற்றி தான் MMA கம்யூனிட்டியில் ஹாட் டாப்பிக்காக டிஸ்கஷன் போகுது. மற்ற UFC லைட் வெயிட் கண்டெண்டர்ஸ் இன்டர்வியூவில் கூட இலியா டொபுரியா பற்றி தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஃபேன்ஸ் ஃபைட்டர்ஸ்னு எல்லாரோட அட்டென்ஷனும் இலியா மேலே கொண்டு வராரு. அவரோட நிக் நேம் எல் மேட்டடோரில் இருந்து லா லியாண்டான்னு மாற்றிருக்காரு. அதுக்கு மீனிங் த லெஜெண்டாமா. ரியாலிட்டியில் அவர் இன்னும் லெஜெண்ட்லாம் ஆகலை. அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தோணலாம். ஆனால் அவர் ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. வோல்கனோஸ்கி ஃபைட்டுக்கு முன்னாடியே UFC சாம்பியன் இன்ஸ்டாகிராம் பயோவில் அப்டேட் பண்ணார். அதே மாதிரி ஃபைட்டில் அதை செஞ்சுமே காட்டினார். அந்த டைமில் நான் ஈலியா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் அவர் சொன்னதை வந்துட்டு செஞ்சு காட்டினார். இந்த ஸ்போர்ட்டில் என்ன வேணால் ஆகலாம். ஈலியா வின் பண்ணிட்டா எல்லாரும் அவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க, தோத்துட்டா கண்டிப்பாக அவரை ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்குன்னு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். யூஎஃப்சியோட ஸ்டார் ஆகணும்னா இந்த மாதிரி போல்டான சில விஷயம் செஞ்சு தான் ஆகணும். கானரோட ப்ரைமில் அவரை மிஸ்டிக் மேக்னு கூப்பிட்ட ரீசன் அவர் ஃபைட் எப்படி வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காட்டுவார். இலியா டொபுரியா சில விஷயத்தில் கானரை வந்துட்டு காப்பி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இலியா டொபுரியா வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா ஃபைட்கான பில்டப் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இஸ்லாம் ஃபைட் கிடைக்காட்டி ஈலியா சார்ல்ஸ் ஒலிவேரா தான் ஃபைட் பண்ண போகிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் ட்ராஷ் டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம ஃபைட்டாக இருக்கும் ஃபேன்ஸ்க்கு இது. ஏன்னா இந்த ஃபைட்டில் என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃபைட்டர்ஸுமே ஃபினிஷ்க்கு போகிற ஃபைட்டர்ஸ். ஈலியாவுக்கு இஸ்லாம் ஃபைட் இப்போ கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா ஈலியா வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஈலியா வர்சஸ் ஆர்மான் ஃபைட் சில பேருக்கு பெஸ்ட்னு தோணலாம். அப்போ இஸ்லாம் யாரை ஃபைட் பண்ணுவார்? சார்ல்ஸ் ஒலிவேரா, ஜஸ்டின் கேஜி வெறும் 1 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபைட்ஸில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்மான், இலியா டொபுரியா மட்டும்தான் இப்போ இஸ்லாமுக்கு வந்துட்டு ஒரு டிசர்விங்கான மேட்சப்பாக இருக்குது. ஈலியா வர்சஸ் டஸ்டின் போரியா மேட்சப் பற்றியும் டிஸ்கஷன் வந்துச்சு. ரெண்டு பேரோட பாக்ஸிங் எக்ஸ்சேஞ்சஸ் செமையாக இருக்கும். ஆனால் டஸ்டின் ரிட்டையர்மெண்ட் ஃபைட்னால ஏதாவது லெஜண்ட் கூட தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. மேக்ஸ் அளவே தான் ஆப்போனண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனால் இன்னும் எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. ஈலியா வேற இப்போ லெஜண்ட்னு சொல்லி நேம் மாற்றிருக்காரு. ஈலியா வர்சஸ் டஸ்டின் ஃபைட் ஒரு வேலை புக்கு கூட ஆகலாம். சும்மா லிங்க் பண்ணி சொல்லியிருக்கேன். ஈலியா டஸ்டின் ஃபைட் பற்றி இப்போ வர ஒரு சின்ன ரூமர் கூட வந்துட்டு வர கிடையாது. வேறு டாப் 5 இருக்கிற ஆப்ஷன்னா ஜஸ்டின் கேஜி தான். கேஜியெல்லாம் ப்ரைம் தாண்டிட்டார். பழைய மாதிரி ஃபைட்டும் பண்ணுறதில்ல. ஈலியா செம ஃபாஸ்ட்டாக இருக்கார். கேஜி ஈலியா ஃபைட்லாம் புக் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேஜி மறுபடியும் நாக் அவுட் ஆக தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. மார்ச் 27 ஒரு இன்டர்வியூவில் ஈலியா டொபுரியா இஸ்லாம் ஃபைட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அவர் கேட்டார். அதுக்கு ஈலியா இஸ்லாம், சார்ல்ஸ் ஒலிவேரா இவங்க ரெண்டு பேரை தான் ஃபைட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஏன்னா ஃபைட் அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஈலியா வந்துட்டு அந்த இன்டர்வியூவர்கிட்ட சொன்னார். ஈலியா இதே மாதிரி ட்ரிகர் பண்ணால் இஸ்லாம் ஈலியா ஃபைட் அக்செப்ட் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பாசிபிள் சினாரியோ லைட் வெயிட்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ்லாம் மஹச்சவ் வர்சஸ் ஈலியா டொபுரியா ஃபார் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப். ஆர்மான் வர்சஸ் ஒலிவேரா நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட். செகண்ட் ஆப்ஷன் இஸ்லாம் வர்சஸ் ஆர்மான் ஃபார் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப். ஈலியா வர்சஸ் ஒலிவேரா ஃபார் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட். ஆர்மானுக்கு லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் கொடுக்கக்கூடாதுன்னு UFC ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் UFCக்கு லைட் வெயிட் டிவிஷனில் வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. கேஜிக்கெல்லாம் இப்போ சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுத்தா சுத்தமாக டிசர்விங்கே இல்லாத ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஈலியாவுக்கு கொடுக்கலாம். இல்லை ஈலியா ஃபெதர் வெயிட் லைட் வெயிட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஆர்மானுக்கு தான் கொடுக்கணும். டஸ்டின் போரியா வர்சஸ் ஜஸ்டின் கேஜி ட்ரிலஜி ஃபைட் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கரெக்டான மேட்சப். டஸ்டின் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் ஃபைட்டோட ரிட்டையர்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்டின் கேஜி அவர் கரியரில் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். ரெண்டு பேருமே ப்ரைமை தாண்டிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேருமே சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இஸ்லாம் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் ஜெயிக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ஈலியா லைட் வெயிட் சாம்பியனில் இருந்து டாப் 5 லைட் வெயிட்ஸில் யாரை ஃபைட் பண்ணாலுமே எல்லாமே செம மேட்சப்ஸாக இருக்கும். லைட் வெயிட் டிவிஷன் ஒரே ரீமேட்சஸாக போயிட்டு இருந்துச்சு. ஈலியா டிவிஷனுக்கு என்ட்ரி கொடுத்ததும் நிறைய ஃப்ரெஷ்ஷான மேட்சப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஈலியா டொபுரியா மட்டும் லைட் வெயிட் சாம்பியனுமே ஆயிட்டா கண்டிப்பாக UFCயோட பிக்கஸ்ட் ஸ்டாராக இருப்பார். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.